நான் எந்த வழியாய் போவது என்று நினைக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 48:17. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சுவிசேஷம் சொல்ல பித்தனியா நாட்டுக்கு போக பவுல் புறப்பட்டார். ஆனால் தேவனோ சொப்பனத்தில் தோன்றி மக்கதோனியாவுக்கு போ என்று சொன்னார். உடனே அவர் கிளம்பி போய் பிலிப்புவிலே தங்கி லீதியாளை சந்தித்து அவள் மூலம் அங்கு ஒரு சபையும் உருவாக்கப்பட்டது. அநேகரும் ரட்சிக்கப்பட்டனர். ஆமாங்க, நாமே ஒரு வழியை சொந்தமா முடிவெடுத்து போகும்போது அதுல வர்ற பிரச்சனைய சமாளிக்க முடியாது. ஆனா தேவனுடைய போதகத்தை கேட்டு அதன்படி நடந்து அவர் வழியிலே போகும்போது மற்றவங்களுக்கும் நமக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஒரு கனி உள்ள ஜீவியமும் நமக்கு கிடைக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் சொந்த வழியில் போகாமல் உம் வழியில் போக உம் போதகத்தை கேட்டு நடக்க கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.